கீதமில் வந்து 11th ஆனந்த பைரவி ராகம். அதில் வந்து ஃபிங்கரிங் பார்த்தோன்னாக்கா இது ஆல்மோஸ்ட் நம்ம கரகர பிரியா மாதிரியே தான் இருக்கும் ஃபுல்லாக. ச க ரி க ம ப த ப சா சா நீ த ப ம க ரி சா. ஸோ ரீ டூ கா ஒன், அதே மாதிரி தா டூ நீ ஒன் தான். ஓகே, நீ த நீ சா சா நீ ச க ரி சா நீ. அந்த கரி பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நீ ச க ரி சா நீ நீ தா பா மா பா 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 த நீ தா பா மா 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 பா மா பா க ரி சா. சா நீ ச க க மா. அந்த சககமா வந்து நம்ம பிளெயினாக வாசிக்காமல், அப்படி வாசிக்காமல், அந்த நம்ம எப்போதுமே ரீ பக்கத்தில் தான் கா இருக்கிறதுனால மாலேருந்து ச க ச ம க ச க க ம ச க க ம க ம பா ம. அந்த காமா வந்து க ம பா ம க ரி சா. ஃபுல்லாக வாசிக்கிறேன் திருப்பி. பா ம க மா. பா வந்து அந்த பா மகமா வந்து ஸோ போ வந்து ஸோ 2 ஐட்ரேஷன் கொடுக்குறேன். கரி காரி நீ சா சா. அது வந்து நம்ம தேர்ட் ஸ்ட்ரிங்கில் திருப்பி வாசிக்கிறேன். பாப்பா மக மாமா கரி. இதுவும் அதே மாதிரி. சகரிக சகரிகன்னு இப்படி வாசிக்காம மாலேருந்து 2 வரலையும் மகமா பனி தனி பதனி சா. அதே மாதிரி கரி சா. அதான் முன்னாடி வாசம் மாதிரி.